இப்போ திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. சரிங்களா அம்மா? 30 வயசு இருந்தாலும், 35 வயசு இருந்தாலும், 40 வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது அவங்களுக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பையன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே சரின்னு சொல்லுவாங்க, சரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பண்ணிடலாம் சக்ஸஸ்ன்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. திருப்பி உடனே அடுத்த நாளே ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. பிடிக்கல, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. அது எதனால் நடக்குதுன்னா அவங்க பேரில் வந்துட்டு குடும்பத்து பேரில், அவங்க வீட்டில் பெரியவங்க பேரில் வந்துட்டு பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. சரிங்களா அம்மா? சைவனை தான் பண்ணுவாங்க. சரிங்களா? சில பேருக்கு வந்துட்டு சர்ப்பதோஷம் இருக்கும், நாகதோஷம்னா இங்கே சாதாரணமாக இருக்காது. நாகதோஷம் வந்துட்டு ஏதோ ஒரு டைத்தில் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா ஆகட்டும், அவங்களோட அப்பா அம்மா ஆகட்டும், அவங்களோட அப்பா அம்மா இருந்தாலும் கூட அப்படி தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? தொடர்ந்தே அந்த தோஷம் வந்துக்கிட்டு இருக்கோமா, அந்த தோஷம் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு உண்டாகிறனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணாலும் உடனே பிரிஞ்சிருவாங்க. கல்யாணம் பண்ணாலும் 10 நாள் 20 நாளும் 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு கூட பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். முக்கியமாக வந்துட்டு சைவனனால தான் எஃபெக்ட். சைவனனால தான் அவங்க பேர்லேயே, குடும்பத்து பேர்லேயே, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எந்த யாரும் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, கல்யாணம்ன்றது நடக்கக்கூடாது, கல்யாணம் ஆனாலும் கூட அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க. சரிங்களா அம்மா? பூஜை பண்ணுவாங்கன்னா சாதாரணம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு, அவங்க பேர் வச்சுட்டு, அவங்க நடந்த மண் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணாலே இவங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இது யாரும் தெரியாது. ஜாதகம் பார்க்குறதுக்கு அங்கேயும் போவாங்க, 3 மாதத்தில் ஆயிரும், இன்னும் 4 மாதத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க, ஆனால் ஆகாது. சரிங்களா அம்மா? சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலே அது கல்யாணம் ஆகாது. அந்த ப்ராப்ளம் எடுத்தாலே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். எடுத்த ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் ஆகும்.